அந்தர்பல்டியடித்த வைத்திலிங்கத்தின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் வைத்திலிங்கம், மகிழ்ச்சியிலே அதிமுக. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்றத்தில் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக இருந்த தேர்தலை காட்டிலும் 2026 இப்போ நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மட்டும் மிக பரபரப்பாகவும் அதே போல மிகப்பெரிய ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது விஜயுடைய வருகை என்பதுதான் திமுக அதிமுக இடையே மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் அடுத்த 5 ஆண்டுகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் நமது உதயநிதியை முதல்வராக்க முடியும் என ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருந்தாலும், தமிழக மக்களுடைய மனநிலைமையும் அதேபோல ஒவ்வொரு தொகுதி வாரியாக அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்களும் தற்போது அதிமுகவிற்கு சாதகமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ நமது வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே அமைச்சர் பொறுப்பிலே இருந்தவர். அவர் அதிமுகவிலே இணைவாரனை எதிர்பார்க்கப்பட்ட அந்த வேளையிலே ஓபிஎஸ் உடைய பேச்சை கேட்டு திமுகவிலே இணைந்தார். மறுபடியும் ஓபிஎஸும் திமுகவிலே இணைந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைத்திலிங்கத்திற்கு அவருடைய ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்களே அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் திமுக தலைமைக்கு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் சார்பாக சேகர் அப்படிங்கிற வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கிறார். அந்த தொகுதியிலே பரிச்சயமானவர். அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலே பல முக்கியமான பொறுப்புகள் வைத்தவர் தான் நமது மா சேகர் அவர்கள். அந்த சேகரை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு என்பது ஒரத்தநாடு தொகுதியிலே பிரகாசமாக இருக்கிறதாகத்தான் இதுவரைக்கும் கருத்து கணிப்புகளும் சரி ஆய்வுகளும் வெளிவந்து கொண்டு. ஆனால் வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் வைத்திலிங்கம் திமுக இணைந்தது அவருடைய ஆதரவாளர்களுக்கே பிடிக்காத சூழ்நிலையில் அந்த ஆதரவாளர்கள் புறம் அந்தர்பல்ட்டி அடித்து அதிமுகவிற்காக வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். இன்னொரு புறத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னால் திமுக நபர்களே வைத்திலிங்கத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 அதிமுக இருக்கக்கூடிய அதிமுக வந்த நபர்களை தன்னுடன் வைத்துக் கொண்டு திமுகவை மதிப்பது கிடையாது, திமுகவினருக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுப்பது கிடையாது என அங்கிருக்கக்கூடிய திமுகவினரே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருப்பதாகத்தான் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அங்கு இருக்கக்கூடிய வைத்திலிங்கத்துடைய ஆதரவாளர்கள், அதாவது அதிமுக இருக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த நபர்களும் பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த நபர்களும் தற்சமயம் மா சேகர் அவர்களுக்கு வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருப்பதாகும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே வைத்திலிங்கத்திற்கு அந்த ஒரத்தநாடு தொகுதியிலே தோல்விகள் என்பதுதான் மிச்சமாக இருக்க போகிறது என தற்சமயம் தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ ஓபிஎஸ் அணியிலிருந்து திமுக நபர்களுக்கு 2 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி ஓபிஎஸ், இன்னொரு நபர் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி வைத்திலிங்கம். இந்த 2 தொகுதியில் 2 பேரும் வெற்றி பெறுவார்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.